டெட் இங்கிலீஷ். இன்னைக்கு டெட் இங்கிலீஷில் நம்ம பார்க்க போகிற கிராமர் பார்ட்டு ஸ்பாட் த எரர். ஸ்பாட் த எரர்னா கிவன் சென்டென்ஸில் உள்ள மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கொடுக்கணும். சரியாப்பா? டெட் எக்ஸாமுக்கு 1 or 2 கொஸ்டின் இதிலிருந்து கண்டிப்பாக வரும். ஆக்சுவலி ஸ்பாட் த எரரில் டென்ஸ் பேஸ்டாக கொஸ்டின் வரலாம், சிங்குலர் ப்ளூரலில் கொஸ்டின் வரலாம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வரலாம், ஆர்டிகிள்ஸில் வரலாம், ப்ரிப்போசிஷனில் வரலாம், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் வரலாம், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் வரலாம், கொஸ்டின் டேக்லையும் வரலாம். இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் கொஸ்டின் வரும். சரியாப்பா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின், ஐ ஹியரிங் எ ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். இந்த கொஸ்டினில் டென்ஸில் மிஸ்டேக் வந்திருக்கு. இங்கே வெர்பில் ஐஎன்ஜி ஃபார்ம் ஹியரிங்னே இருக்குது. ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் நம்ம பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன எழுதணும்? ஆம்னு எழுதலாம். சரியா? அப்போ ஐ ஆம் ஹியரிங் எ ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். அப்படி இல்லைன்னா இந்த ஐஎன்ஜி ஃபார்மை கேன்சல் பண்ணிவிட்டு ஐ ஹியர் எ ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ்னே எழுதலாம். இந்த 2 ஃபார்மேட்டுமே கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நோ நியூஸ் ஆர் குட் நியூஸ். இங்கே சிங்குலர் ப்ளூரலில் எரர் வந்திருக்கு. சரியா? நியூஸுங்கிறது சிங்குலர் ஃபார்மேட். சரியாப்பா? நியூஸுங்கிறது ஒரு அக்ரோனேம். நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் இங்கேருந்து வர்ற மேட்டர்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் நியூஸ். சரியாப்பா? அப்போ சிங்குலர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம ஆர்னு போடக்கூடாது, இஸ்ன்னு போடணும். நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். இது கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ ஜாயின்ட் அண்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. இங்கே ஆர்டிகிள்ஸில் மிஸ்டேக் வந்திருக்கு. சரியா? இங்கே யூரோப்பியன்னு வவ்வலில் வேர்டு இருந்தாலும் இது கான்சனன்ட் சவுண்டில் தான் ஒலிக்குது. வந்து சைலண்ட். சரியாப்பா? அப்போ நம்ம என்ன எழுதணும்னா ஆன்னு போடக்கூடாது, ஏ தான் போடணும். சரியா? ஹீ ஜாயின்ட் எ யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ இஸ் சஃபரிங் வித் டைஃபாய்டு. இங்கே ப்ரிப்போசிஷனில் மிஸ்டேக் வந்திருக்கு, வித். சரியா? சில வெர்பு சில ப்ரிப்போசிஷனோட மட்டும்தான் வரும். சஃபரிங்கிற வெர்பு வந்துச்சுன்னா ஃப்ரம்ங்கிற ப்ரிப்போசிஷன் தான் வரும். சரியா? அப்போ ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் டைஃபாய்டு. இது கரெக்ட். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ வுட் அக்செப்ட் த ஆஃபர் இஃப் ஐ வாஸ் யூ. இந்த சென்டென்ஸ் இஃப் கிளாஸில் இமேஜினரி கண்டிஷனில் வந்திருக்கு. இமேஜினரி கண்டிஷனில் வந்தால் ஐக்கு அப்புறம் வாஸ் வராது, வேர் தான் வரும். சரியா? ஐ சிங்குலராக இருந்தால் கூட இமேஜினரி கண்டிஷனுங்கிறனால வேர் தான் வரும். சரியா? இப்போ எப்படி ஆன்சர் வரும்னா ஐ வுட் அக்செப்ட் த ஆஃபர் இஃப் ஐ வேர் யூ. இதுதான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சென்னை இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டி இன் இந்தியா. இந்த சென்டென்ஸில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்ங்கிற சூப்பர்லேட்டிவ் வரும்போது அடுத்து வர்ற நவுன் ப்ளூரலில் தான் வரும். சரியா? இந்த நவுன் எப்படி இருக்கணும்? ப்ளூரலில் இருக்கணும். சிட்டின்னு இருக்கு, சிட்டிஸ்னு இருந்தால் கரெக்ட். சென்னை இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. இது கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சி இஸ் ஸ்லீப்பிங் ஃபார் 5 hours. இங்கே டென்ஸ் பேஸில் மிஸ்டேக் இருக்கு. சரியா? ஃபார்ங்கிற கீவேர்டு வந்திருக்கு. ஃபார்ங்கிற கீவேர்டு வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரும். சரியா? இங்கே இஸ் ஸ்லீப்பிங்கிற ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்திருக்கு. இது தப்பு. சரியா? அங்கே என்ன வரணும்? ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் அப்படின்னு வரணும். சரியாப்பா? இப்போ பாருங்கள், she has been sleeping for 5 hours. இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ ரிசீவ்டு சம் இன்ஃபர்மேஷன்ஸ். இங்கே சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக் வந்திருக்கு. சரியா?
இன்ஃபர்மேஷன் இஸ் சிங்குலர் இன் ஆல் த பிளேசஸ். சரியா, இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ்னு வந்திருக்கு. இது சிங்குலராக தான் எல்லா பிளேஸ்லையுமே வரும். அப்போ எஸ்ஸை கட் பண்ணணும். ஐ ரிசீவ்டு சம் இன்ஃபர்மேஷன், இது கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யூ கேன் டைப் குவிக்லி won't யூ. இது கொஸ்டின் டேக்ல வந்திருக்கு. சரியா, கொஸ்டினில் கேன் வந்திருக்கு, டேக்ல won'tனு வந்திருக்கு. இது தப்பு. சரியா, இப்போ கொஸ்டினில் கேன் வந்துச்சுன்னா டேக்ல காண்ட்னு வரணும். சரியாப்பா, யூ கேன் டைப் குவிக்லி காண்ட் யூ, இது கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தோ சி இஸ் வீக் பட் சி இஸ் ஆக்டிவ். இது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் வந்திருக்கு. இங்கே 2 கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. தோ வந்திருக்கு, பட் வந்திருக்கு. இதில் ஒரு கன்ஜெக்ஷன் வச்சு எழுதுனா இந்த ஆன்சர் கரெக்ட் ஆயிரும். சரியா, 2 டைப்பில் எழுதலாம். தோ சி இஸ் வீக் சி இஸ் ஆக்டிவ் இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா சி இஸ் வீக் பட் சி இஸ் ஆக்டிவ் இப்படி எழுதலாம். சரியா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தோ சி இஸ் வீக் சி இஸ் ஆக்டிவ், சி இஸ் வீக் பட் சி இஸ் ஆக்டிவ், இது ரெண்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மை ஃபாதர் கேவ் மீ அன் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இங்கே ஆர்டிகிள்ஸில் மிஸ்டேக் வந்திருக்கு. சரியாப்பா, இங்கே யூஸ்ஃபுல்னு வந்திருந்தா கூட இந்த சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்ட், அதனால நம்ம என்ன பண்ணணும், ஏ தான் போடணும். மை ஃபாதர் கேவ் மீ எ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், இது கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த ஹார்ஸ் விச் ஐ ரோட் ரேன் ஃபாஸ்ட்லி. இந்த சென்டென்ஸில் அட்வர்ப் மிஸ்டேக்காக வந்திருக்கு. சரியா, ஃபாஸ்ட்லின்னு வந்திருக்கு, ஃபாஸ்ட்டு தான் கரெக்ட். சரியா, நம்ம பேசுகிறப்ப ஃபாஸ்ட்லி ஃபாஸ்ட்லின்னு பேசுகிறோம். ஃபாஸ்ட்லின்னு பேசக்கூடாது, ஃபாஸ்ட்டுன்னு மட்டும்தான் எழுதணும். த ஹார்ஸ் விச் ஐ ரோட் ரேன் ஃபாஸ்ட், இது கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ ப்ரிஃபர்ஸ் காஃபி தேன் டீ. இங்கே ப்ரிஃபர்ஸ்னு வந்தால் தேன் வராது, டூ தான் வரும். சரியாப்பா, இதே மாதிரி ப்ரிஃபர்ஸ்க்கு பதிலாக இன்ஃபீரியர், சுப்பீரியர், சீனியர், ஜூனியர் இது எது வந்தாலுமே தேன் வரக்கூடாது, டூ தான் வரும். சரியா, அப்போ எப்படி ஆன்சர் எழுதணும், ஹீ ப்ரிஃபர்ஸ் காஃபி டு டீ, இது கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மது இஸ் மை கசின் சிஸ்டர். கசின்னு மட்டும்தான் எழுதணும், சிஸ்டர் எழுதக்கூடாது. சரியா, மது இஸ் மை கசின்னு மட்டும்தான் எழுதணும். ஜெண்டர் இங்கே எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா நேம் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா, இப்போ மது இஸ் மை கசின், இது கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஃபார் ஹிஸ் சக்ஸஸ். இங்கே ப்ரிப்போசிஷனில் மிஸ்டேக் வந்திருக்கு. சரியா, கங்க்ராச்சுலேட்டட் அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன ப்ரிப்போசிஷன் வரும்னா ஆன் தான் வரும். சில வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா சில ப்ரிப்போசிஷன் தான் வரும். அதில் கங்க்ராச்சுலேட்டட்னு வந்தால் ஆன் தான் வரணும். சி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் ஹிஸ் சக்ஸஸ். ஓகேவா, இதே மாதிரி தான்ப்பா ஸ்பாட் த எரர் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.